ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு வறுக்காத நிலக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு இதை நான் வறுத்து விட்டுக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் கடைசி நேரத்தில் மசாலாலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சேர்த்து வறுத்து விட்டாலே போதும். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. அடுத்து இதோட ஒரு 7 பல் அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இன்னுமே நீங்கள் தோலோடு போட்டு வதக்குனிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பூண்டு தட்டி சேர்க்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு இதோடு நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்டவ் ஆன்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா சில சமயம் கரிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பொரி சேர்த்து நம்ம ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்ட பிறகும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாலாம் இந்த பொரியில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பொரியும் நல்லா மொறுமொறுன்ட்டு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இது டீயோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த காரப்பொரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.